திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த கோயில் திருப்பதிகத்தின் 5வது பாடல். தொல்லையார் அமுதுண்ண நஞ்சுண்டதோர் தூமணி மிடரா பகுவாயதோர் பல்லையார் தலையில் பலி ஏற்றுழல் பாண்டரங்கா தில்லையார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலால் கழல் சேவடி கைத்தோழ இல்லையாம் வினைதான் எரியம் மதில் எய்தவனே இல்லையாம் வினைதான் எரியம் மதில் எய்தவனே. திருச்சிற்றம்பலம். தொல்லையார் அமுதுண்ண நஞ்சுண்டதோர். தொல்லையார் என்பது தொன்மை வாய்ந்த தேவர்கள். அவர்கள் அமுது உண்பதற்காக நஞ்சுண்ட கண்டன். தூமணி மிடரா, தூய மணி போன்ற நீலரத்தினம் போன்ற கண்டத்தினை உடையவன். பகு வாயதோர், பிழந்த வாய் உடைய மண்டை ஓடு. பல்லையார் தலையில் பலி ஏற்றுழல் பாண்டரங்கா, கபாலத்தினை கையில் ஏந்தியவன். அவன் திரிபுரங்களை தகனம் செய்த அந்த தருணத்தில் அவன் ஆடிய கூத்து பாண்டரங்கா என்று அழைக்கப்பெறுகின்றது. தில்லையார் தொழுதேத்து சிற்றம்பலம். தில்லை 3000 அவர் தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் தொழுது தலைவனாக ஏற்று கொண்ட சிற்றம்பலம் உடையான் திருச்சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்றான். சேர்தலால் கழல் சேவடி கைத்தொழ, அவனுடைய கழல் அணிந்த திருவடிகளை தொழுவதினால் இல்லையாம் வினைதான் எரியம் மதில் எய்தவனே. வினை என்பது இல்லை, இருவினைகள் கழியும். மதில் எய்தவன் முப்புறங்களை எரித்தவன். சிவபெருமான் திரிபுரங்களை தகனம் செய்த அந்த மகிழ்ச்சியில் அவன் சென்ற அந்த தேரானது தேவலோகத்தில் உள்ள அத்துணை தேவர்கள், மற்றைய கணங்கள், மற்றைய சிறு தெய்வங்கள் அனைவருடைய சக்தியெல்லாம் திரட்டி இறைவனுக்கு தேராகவும் அவனுடைய ஆயுதங்களாகவும் அமைத்து கொடுத்தார்கள். அப்படி அவன் சென்ற அந்த தேரையே மேடையாக நின்று அவன் ஆடிய கூத்து பாண்டரங்கம் என்று சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு அனைத்து நூல்களிலும் சொல்லப்படுகின்றது. அந்த கூத்து பாண்டரங்க கூத்து என்று இங்கே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.